ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்க அர்ஜுனா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி சர்க்கிள். இன்னைக்கு நம்ம இந்த ஷார்ட்ஸ்ல என்ன பார்க்க போறோம்னா, வைமு கோதை நாயகி அம்மாள், அதாவது விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு அந்த டாபிக் கீழ வைமு கோதை நாயகி அம்மாளை தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் வைமு கோதை நாயகி அம்மாள். நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் படிச்சிருப்போம். எதுல படிச்சிருப்போம்னா ஸ்கூல் புக்ல கொஞ்சம் டாபிக்ல வரும். ஓகேங்களா? அதுல அந்த வைமு அதுக்கான விரிவாக்கம் நம்ம யாருக்குமே தெரியாது, ஏன்னா ஸ்கூல் புக்ல கிடையாது. அதுக்கு விரிவாக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வைத்த மாநிதி முடும்பை கோதை நாயகி. ஓகேங்களா? வைத்த மாநிதி முடும்பை கோதை நாயகி. ஓகேங்களா? இவங்க 1901 என்.எஸ். வெங்கடாச்சாரி மற்றும் பட்டம்மாளுக்கு மகளாக பிறந்திருக்காங்க. ஓகேங்களா? இவர் பிறந்த வருஷம் எப்போன்னு பாத்தீங்கன்னா 1901. இவங்களுடைய அப்பா அம்மா பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா என்.எஸ். வெங்கடாச்சாரி பட்டம்மாள். ஓகேங்களா? இவங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆத்தர். ஓகேங்களா? ஒரு எழுத்தாளர். நிறைய நாவல் எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? ரொம்ப ஃபேமஸான ஆளு. நம்ம 12th ஸ்கூல் புக்லயே படிச்சிருப்போம். ஓகேங்களா? தமிழ் புக்ல படிச்சிருப்போம். 11th 12th புக்ல அவங்க என்னன்னா தேசபக்தி மற்றும் விதவை மறுமணம் போன்ற சமூக பிரச்சனைகளை தங்களுடைய நாவலா இது பண்றாங்க. ஓகேங்களா? நாவல் மூலமா பிரச்சாரம் பண்றாங்க. இவருடைய பேச்சு திறமையால் பாரதி, ராஜாஜி உள்ளிட்ட பல தலைவர்கள் கவரப்பட்டனர். ஓகேங்களா? துப்பறியும் புதினம் எழுதிய முதல் தமிழ் பெண் எழுத்தாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா வைமு கோதை நாயகி அம்மாள். துப்பறியும் புதினம் எழுதின பெண் எழுத்தாளர், இதுக்கு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. யாருன்னு பாத்தீங்கன்னா யாரு? நம்ம வைமு கோதை நாயகி அம்மாள். ஓகேங்களா? நான் கண்ட பாரதம் அப்படிங்கிற சுயசரிதை எழுதுனது யாருன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பத்திரிகை ஆசிரியர், எழுத்தாளர் மற்றும் நாடக ஆசிரியராகவும் சுதந்திர போராட்ட வீராங்கனையாகவும் விளங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1925 மகாத்மாவின் எளிமையால் ஈர்க்கப்பட்ட கோதை நாயகி தனது தங்க மற்றும் வைர நகைகளை களைந்து எளிய கதர் சேலைகளை மட்டுமே அணிந்தார். இவங்க நல்ல ரிச் பர்சன். ஆனா என்னது, மகாத்மா காந்தியால ஈர்க்கப்பட்டு கதர் சேலை மட்டும்தான் அணிஞ்சிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 1931 மகாத்மாவின் அழைப்பை ஏற்று சாராய கடைகளுக்கு எதிரான போராட்டத்துல கலந்து கொண்டு காவல்துறையினர் கைது செய்யப்பட்டு 8 மாத சிறை தண்டனை பெற்றார். ஒரு முக்கியமான கொஸ்டின் என்னன்னா, கடலூர் அஞ்சலைமால் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க ஜெயில இருந்திருப்பாங்க அவங்களுடைய பிரசவப்போ. அது எந்த ஜெயிலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சீனிவாச காந்தி நிலையம், அதை ஆரம்பிச்சது யாருன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, ஏழை பெண்களோட பிரசவத்துக்கு உதவி இருக்காங்க. 1948 மகாத்மாஜி சேவா சங்கம் என்ற ஏழை மற்றும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உதவும் சங்கத்தை தொடங்கினார். சீனிவாச காந்தி நிலையம் யாருன்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் மகாத்மாஜி சேவா சங்கம், இதை ஆரம்பிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம வைமு கோதை நாயகி அம்மாள். இது முக்கியம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வினோபாவை பூமிதான இயக்கத்துக்கு அளித்து விட்டு அவருடைய 10 ஏக்கர் நிலத்தை என்னது பூமிதான இயக்கத்துக்கு அளிச்சிருக்காங்க. ஓகேங்களா? வினோபாவை இன்னொரு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அது என்ன இயக்கம்னு சொல்லுங்க. ஓகேங்களா? ஓகே, அது நானே சொல்லிடுறேன். தனிநபர் சத்தியாகிரகம். அது எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு மட்டும் நீங்க சொல்லுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம வைமு கோதை நாயகி அம்மாள்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா துப்பறியும் புதினம் எழுதிய முதல் பெண் எழுத்தாளர் யாரு? தமிழ் பெண் எழுத்தாளர். இது முக்கியம். நெக்ஸ்ட் இவங்க எதுனா மகாத்மாஜி சேவா சங்கம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இது